Let us read Psalm 16 verse 11. சங்கீதம் 16:11. You will show me the path of life. In your presence is fullness of joy. At your right hand are pleasures forevermore. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் உண்டு. In your presence there is fullness of joy. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம். Fullness of joy. பரிபூர்ண ஆனந்தம். Oh, what a marvelous thing. ஓ என்ன ஆச்சரியமானது. The Bible says வேதம் நமக்கு in சொல்லுகிறது. Psalm 43 and verse 4, சங்கீதம் 43:3. God himself is an exceeding joy to us. அவர் நமக்கே அவரே நம்முடைய பரிபூர்ண Amen. ஆனந்தம். அவரே நம்முடைய ஆனந்த மகிழ்ச்சி. அவரே நம்முடைய ஆனந்த மகிழ்ச்சி. அவரே நம்முடைய ஆனந்த மகிழ்ச்சி. In his presence there is a great joy. We get a joy. நாம் பாடும்போது களி கூறுகிறோம். That is a different matter. அது வித்தியாசமான காரியம். But this is a different joy. ஆனால் இதோ வித்தியாசமான ஒரு ஆனந்தம். If you read 1 Peter chapter 1 and verse 8, 1 பேதுரு 1:8 வாசித்தால் the Bible says, வேதம் நமக்கு சொல்லுகிறது. this is joy unspeakable and full of glory. மகிமை நிறைந்ததும் வார்த்தைகளால் பேசப்பட முடியாததுமான Amen. சந்தோஷம். Joy unspeakable. வார்த்தைகளால் பேசப்பட முடியாத அளவுள்ள சந்தோஷம். Full of glory. மகிமையால் நிறைந்திருக்கிறது. மகிமையினால் நிறைந்தது. Full of glory. விவரிக்க முடியாத மகிமையினால் நிறைந்த ஒரு மகிழ்ச்சி. Unspeakable glory. ஐயோ, இந்த மகிழ்ச்சி எப்படி விவரிப்போம்? How can we explain such glory? Only the Holy Spirit can bring it. பரிசுத்த ஆவியானவரே அதை கொண்டு வருவார். It is not the usual joy that you get when you sing. நீங்கள் பாடும்போது எப்போதும் இருக்கிறதை போலுள்ள ஆனந்தம் அல்ல இது. Worship is good. ஆராதனை நல்லதுதான். You feel very happy. நீங்கள் அதிலே சந்தோஷப்படுகிறீர்கள். But this joy is totally different. இந்த ஆனந்தம் வித்தியாசமானது, முற்றிலும் வேறுபட்டது. It comes from the Almighty God. இது சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து வருகிறது. When I was seeking the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரை நான் தேடிக்கொண்டிருந்த நாட்களில், 7 years I cried for the Holy Spirit. 7 ஆண்டுகள் அளவும் நான் கதறினேன் பரிசுத்த ஆவியானவரை. I didn't get the Holy Spirit. நான் அப்பொழுது எனக்கு அந்த நாளில் கிடைக்கவில்லை. I was depressed. நான் மிகவும் சோர்ந்து போனேன். All the time depressed. எப்போதும் சோர்வுக்குள்ளாயிருந்தேன். There was no joy in my life. என் வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை. I was saved. ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். I was born again. மறுபடியும் பிறந்தவன் தான். And I had a beautiful little son born that time. அந்த நாளிலே என்னுடைய அழகான சௌந்தரியம் உள்ள புத்திரன் பிறந்திருக்கிறார். I had a wonderful wife. எனக்கு அற்புதமான மனைவி இருந்தார். Loving parents. நேசிக்கிற பெற்றோர். Good job. நல்ல வேலை. None of these things could take away my depression. இவைகளில் ஒன்றும் எனக்கு இருந்த சோர்வை நீக்கவே இல்லை. Oh, it's a different kind of thirst that you have. அந்த நாளில் இருந்த தாகம் வித்தியாசமானது, முற்றிலும் மாறுபட்ட ஒரு தாகம். On the 10th October 1962, 1962 அக்டோபர் மாதம் 10ஆம் தேதியிலே, as I knelt down in family prayer with my parents, என்னுடைய பெற்றோரோடு குடும்ப ஜெபத்திற்காக நான் முழங்கால் படியிட்ட மாத்திரம், down came the presence of God into our room. பரிசுத்த தேவ பிரசன்னம் எங்களுடைய அறைக்குள் கடந்து வந்தது. Oh, a heavenly joy began to fill my heart. பரலோக சந்தோஷம் என் இருதயத்தை நிரப்ப ஆரம்பித்தது. First time after 7 years I began to smile. 7 ஆண்டுகளுக்கு பிற்பாடு முதல் முறையாய் நான் புன்னகைக்க ஆரம்பித்தேன். Hey, from where the joy is coming? ஓ, எங்கிருந்து வந்தது இந்த சந்தோஷம்? From where this joy is coming? எங்கிருந்து வந்தது இந்த ஆனந்தம்? The more I asked this question, the more I was bubbling with joy. கேட்க எவ்வளவு அதிகமாக கேட்டனோ அவ்வளவா அந்த ஆனந்தம் பொங்கி And வழிந்தது. the Holy Spirit came and filled me through and through. பரிசுத்த ஆவியானவர் முற்றும் முடிய என்னை அபிஷேகித்தார். Suddenly God opened my eyes. திடீரென்று கர்த்தரின் கண்களை திறந்தார். And I saw the Lord Jesus Christ standing before me. எனக்கு முன்பாய் இயேசுவானவர் எழுந்தருளி இருந்ததை He பார்த்தேன். was smiling. அவரும் சிரித்துக் He கொண்டிருந்தார். was smiling. அவரும் புன்னகைத்துக் கொண்டிருந்தார். அவர் சிரித்துக் கொண்டிருந்தார். அவர் சிரித்துக் கொண்டிருந்தார். I was looking at him, I was laughing. நான் அவரை பார்த்து நானும் சிரித்துக் He was கொண்டிருந்தேன். smiling. அவர் சிரித்துக் He கொண்டிருந்தார். was smiling. அவர் சிரித்துக் He was கொண்டிருந்தார். so happy that he could come and appear before me. எனக்கு முன்பாக வந்து அவர் காட்சி கொடுத்ததில் அவரும் மகிழ்ச்சி அடைந்தார்.
And I began to smile at him. நானும் அவரை பார்த்து சிரிக்க Both of us laughed at each other. நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டோம். Oh, it's a holy joy. அது ஒரு பரிசுத்த மகிழ்ச்சியான, Uncontrollable joy. அது அடக்கிக் கொள்ள முடியாத ஒரு பேரின்பம். Our pastor told us a story in the church one day. ஒரு நாள் எங்களுடைய பாஸ்டர் அவர்கள் ஒரு கதையை சொன்னார்கள். In an Orthodox church, one young fellow received the Holy Spirit. ஒரு பாரம்பரிய சபையிலே ஒரு வாலிபன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். And he could not control his joy. அவன் அந்த சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. When a good sermon is preached, நல்ல செய்தி பிரசங்கிக்கப்படுமானால், or a song like this, Ennai and Anandam, is sung, என்ன என் ஆனந்தம் என்ற பாடலை இது போன்ற பாடல் the பாடப்படுமையானால், Holy Spirit will come upon him. பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இறங்குவார். He will forget himself. அவன் தன்னைத்தானே மறந்து போய், And he will say, Hallelujah. அவன் அல்லேலூயா. It is a traditional church. அது ஒரு பாரம்பரிய சபை. So he became a big headache to the pastor. அவங்க இருந்த போதகருக்கு அவன் பெரிய தலைவலியாய் மாறி போனான். One day the pastor called him. ஒரு நாளே பாஸ்டர் அவனை அழைத்தார். Arey, there's no objection you are coming to the church. நீ சபைக்கு வருவதை பற்றி எந்த நிபந்தனையும் கிடையாது. Can you not keep your mouth shut until the whole thing is over? ஆராதனை முடியும் அளவும் நீர் வாயை மூடிக்கொண்டிருந்தால் உத்தமம் என்று சொன்னார். He promised. அவன் அப்படியே செய்கிறேன். Sunday service came. மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை They வந்தார். sang the old ஞான பாட்டு, those hymns and all they sang. அவர்கள் பழைய ஞான பாடல் பாடினார்கள். And that Sunday also he screamed hallelujah. மறுபடியும் அல்லேலூயா என்று சத்தமிட்டார். After the service the pastor called him. மறுபடியும் ஆராதனை முடிந்தவுடன் பாஸ்டர் அவனை அழைத்தார். Arey, we will enter into a pact. நாம் ஒரு காரியத்தை செய்தே ஆக உடன்படிக்கை பண்ணிக்கிடுவோம். உடன்படிக்கை பண்ணுவோம். If you keep your mouth shut throughout the service, ஆராதனை முடியும் அளவும் நீ சத்தமிடாமல் வாயை மூடிக்கொண்டிருந்தால், after the service is over, ஆராதனை முடிந்த பிற்பாடு I'll give you a nice biryani packet. நான் உனக்கு ஒரு நல்ல பிரியாணி பொட்டலம் தருகிறேன். The boy agreed. பையன் அதற்கு ஒத்துக்கொண்டான். And the service progressed. தொடர்ந்து ஆராதனை நடந்தது. Very solemn. மெதுவாக நடந்து கொண்டு, Very, very solemn. பயபக்தியா நடந்து. மிக மிக பயபக்தியாய் நடந்து He was கொண்டு, also keeping quiet. அவனும் அமைதியாகவே இருந்தான். And the lyric was sung. பாடல் பாடப்பட்டது. And the Holy Spirit came. பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். He jumped up. அவன் குதித்தான். And the pastor looked at him with fear. பாஸ்டர் அவர்கள் பயத்தோடு அவரை பார்க்கிறார்கள். He told the pastor, அவன் பாஸ்டர் இடத்துல சொன்னான், Pastor, பாஸ்டர், biryani or no biryani? பிரியாணி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Biryani or no biryani? பிரியாணியோ பிரியாணி Praise the இல்லையோ, Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Oh, his heart was bubbling with joy. அவனுடைய இருதயம் ஆனந்தத்தால் பொங்கி This வழிந்தது. comes from heaven. பரலோகத்திலிருந்து அது வந்தது. This is not man-made. இது மனிதனுடைய கண்டுபிடிப்பாய் This joy comes from உண்டாக்கப்பட்டதல்ல. heaven. இந்த சந்தோஷம் பரலோகத்திலிருந்து வந்த சந்தோஷம். Joy unspeakable and full of glory. மகிமை நிறைந்ததும் வார்த்தைகளால் பேசப்பட முடியாததும். With this I am going to close. இதை சொல்லி முடிக்கின்றோம். On the 21st May 1986, 1986 ஆண்டு மே 21 நாளில் my only daughter was dead and gone. என்னுடைய ஒரே மகள் மரித்து கடந்து சென்றார். 6 weeks we cried. 6 வாரங்கள் நாங்கள் கதறினோம். We lost the presence of God. தேவ பிரசன்னம் இழந்து போனது. There was no joy in our home. எங்கள் வீட்டிலே சந்தோஷம் இல்லை. But on the 29th June 29ஆம் நாள் ஜூன் மாதத்தில் 1986, we 1986 knelt down for the morning prayer காலை ஜெபத்திற்காக முழங்கால் படியிட்டோம். in a routine way. எப்போதும் வழக்கம் போல் செய்வதால், That's all. In a routine way. வழக்கம் போல we knelt down. வழக்கம் போல ஜெபிக்கும்படி முழங்கால் படியிட்டோம். And down came the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். For nearly 45 minutes he filled us through and through. பரிசுத்த ஆவியானவர் 45 நிமிடங்கள் முற்றும் முடியங்களை நிரப்பினார். Each one of us, ஒவ்வொருவரும் we were filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருந்தோம். Holy Spirit comforted us, பரிசுத்த ஆவியானவரை ஆறுதல் படுத்தினார். consoled us, எங்களை தேற்றினார். took away our grief and sorrow, எல்லா வேதனை கஷ்டங்களை நீக்கி போட்டார். filled us with a heavenly joy, பரலோக சந்தோஷத்தால் heavenly நிறைந்தார். peace, பரலோக சமாதானம். and we began to run again. மறுபடியும் ஓடுவதற்கு ஆரம்பித்தார். My brother, என் அருமை my சகோதரி, sister, சகோதரியே, every morning, ஒவ்வொரு நாள் காலை if you care to kneel and seek him, நீங்கள் முழங்கால் படியிட்டு அவரை தேட ஆரம்பித்தார், the Holy Spirit will come. பரிசுத்த ஆவியானவர் வருவார். Ephesians 5:18 says, எபேசியர் 5:18 சொல்லுகிறது, be filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருங்கள். He will fill you. அவர் உங்களை He'll நிரப்புவார். fill you. அவர் உங்களை The நிரப்புவார். whole day you
will be smiling within yourself. நீங்கள் உங்களிலே முழு நாளும் சிரித்துக் கொண்டிருப்பீர்கள். The joy of the Lord shall be filling you to overflowing capacity. நீங்கள் அங்கே இருக்கிற உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியும் அளவாய் தேவ சந்தோஷம் உங்களை Many நிரப்பும். times we grumble, பல நேரங்களில் நாம் முறுமுறுக்கிறோம். grumble, எப்போது முறுமுறுக்கிறோம், grumble, முறுமுறுக்கிறோம். accusing others. மற்றவருடைய குறை குற்றம் No, கண்டுபிடிக்கிறோம். not necessary. அது தேவையில்லாதது. Early morning, get up. ஒவ்வொரு நாள் காலையில் எழும்புவோம். Spend the minimum 2 hours with Him. குறைந்தபட்சம் 2 மணி நேரம் அவரோடு செலவிடுவோம். Read His word. அவருடைய வார்த்தையை படி. Then அதன் பின்பு be on your knees until you are filled to overflowing capacity with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி வழிந்தோடும் அளவு அவர் சமூகத்தில் The holy joy will fill your heart to overflowing. உங்களுடைய இருதயம் பொங்கி வழியும் அளவாய் அந்த பரிசுத்த சந்தோஷம் உங்களை நிரப்பும். Whole day you will be filled. முழு நாளும் நிரம்பி இருப்பீர்கள். Today God is speaking to you. கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு பேசுகிறார். He says, அவர் சொல்லுகிறார், my presence shall go before you. என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். I will give you my rest. என்னுடைய நான் உனக்கு இளைப்பாறுதல் I தருவேன். will give you my honor. என்னுடைய கனத்தை உனக்கு தருவேன். I will give you my joy. என்னுடைய சந்தோஷத்தை உனக்கு தருவேன்.